வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த சர்வதேச உச்சி மாநாடு இம்முறை இந்தியாவில் அடுத்த மாதம் நடைபெறும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இதற்கான முன்னேற்பாடுகளின் ஒரு பகுதியாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற்ற பிராந்திய மாநாட்டில் பேசுகையில் அவர் இதை அறிவித்தார். அறிவியல் திட்டங்களை வேலைவாய்ப்பு, சமூக நலன் உள்பட நிஜ உலக தாக்கங்களின் அடிப்படையில் மதிப்பிட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சிக் கழகத்தின் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டிற்கான நிதி ஆயோக் வர்த்தக கண்காணிப்பு அறிக்கை புதுடெல்லியில் இன்று வெளியிடப்பட்டது. இந்தியாவில் தொழில்நுட்ப பொருள் ஏற்றுமதி அதிகரித்து வர்த்தகச் சூழலின் வடிவமே மாறி வருவது குறித்தும் வர்த்தகத்துறை மூலமான வளர்ச்சி தொடர்ச்சியான முறையில் வலுவடைந்து வருவது குறித்தும் இந்த அறிக்கையில் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 5 செம்மொழிகளின் 55 அரிய இலக்கிய படைப்புகளை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுடெல்லியில் வெளியிட்டார். சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் சைகை மொழி திருக்குறள் தொடர் உள்பட 13 நூல்களையும் மத்திய அமைச்சர் வெளியிட்டார். மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் புதுடெல்லியில் தேசிய இளையோர் விழாவில் பங்கேற்க உள்ளனர். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் இன்று இவர்களை வழி அனுப்பி வைத்தனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்து தனி நீதிபதி ஒருவரால் அண்மையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு செல்லுபடியாகும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இன்று உத்தரவிட்டுள்ளது. மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் நீதிமன்ற உத்தரவை வரவேற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.